அனைத்து என் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் லோட்டஸ் லோகேஷ். இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. ஒரு மிகப்பெரிய வதந்தி, ஒரு நாட்டினுடைய பிரதமர், உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவரை பற்றி சில அவதூறான கருத்துக்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மீடியா, சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்று மட்டும் புரியுது, எவ்வளோ பேர் அவருடைய வளர்ச்சியை பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, அவ்வளோக்களவு அவருடைய எதிரிகள் வந்து இந்த பொய்யான ஒரு சின்ன வதந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அதனால் அதற்கான விளக்கம் தான் இது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பல பொய் செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, பொய் வந்து ஈஸியாக வந்து வைரல் ஆகிடலாம், ஆனால் என்னைக்குமே நிலைச்சிருக்காது. உண்மை மட்டும்தான் வந்து நிலைச்சு நிற்கும். மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நாட்டுக்காக உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர். தன்னுடைய நாடுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே என்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். நிறைய பேர் வந்து அவர் வெளிநாட்டுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய அவர் வந்து கவர்மெண்ட்டுடைய செலவில் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நாட்டில் கிடைக்குமோ அதற்காக தான் அவர் போய் அதெல்லாம் நாட்டுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு தெரிகிறப்ப அதே மக்கள் மூஞ்சில வந்து ஈ விழுற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல எதுவுமே கிடையாது. குடும்ப அரசியல்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால இந்த ஒரு குற்றச்சாட்டை அவரை பொறுப்பேற்கணும் அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு வந்து கிடையாது. இந்த ஒரு வதந்தி ஒரு வதந்தியாவே காணாம போயிடும். அவர் தனிப்பட்ட மனிதர் கிடையாது. அவர் வேணா வந்து ஒரு தனி மனிதரா ஒரு கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். ஆனா அவர் பின்னாடி இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய சக்தியும் அவர் பின்னாடி இருக்கின்றத அவருடைய எதிரிகள் மறந்துட வேண்டாம். நாட்டுக்காக ஒரு வலுவான தலைமை தேவைப்பட்ட போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் உறுதியா வந்து நின்றார். எங்க நம்ம வெளிநாட்டுக்கு போனாலுமே நம்ம இந்தியர்கள், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை. வெளிநாட்டுக்கு போனா இந்தியா மோடி அவர்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்பத்தை உருவாக்குனவர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள். பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை வந்து வச்சு ஒழிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. பிஜேபி கட்சி நிர்வாகம், கவர்னன்ஸை வச்சுதான் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை சம்பாரிச்சுட்டு வருது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. அதனால இந்த சின்ன ஒரு குற்றச்சாட்டை, இது ஒரு ஏதோ ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை போட்டு இந்தியாவுடைய பிரதமரை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து முட்டாள்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இதை ஒரு பெரிய பொருட்டாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். 3 முறையில் அவர் உயிர் உள்ளவரை அவர்தான் இந்த நாட்டுடைய பிரதமர். எதிரிங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப அவங்கவுங்களாம் வந்து வெளியே வராங்க. இந்த பொந்துலேருந்து எலி வர மாதிரி எப்படா வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒருத்தரை வந்து அவமரியாதை பண்ணலாம், அவரை பற்றி தப்பாக பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வராங்க. நீங்கள் என்ன எதிர்ப்பு பண்ணாலும் அடிமட்ட மக்கள் அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறத யாராலையும் அழிக்கவே முடியாது. இந்தியா மோடியை நம்புகிறது. இந்தியா முன்னேற்றத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தேசமே முக்கியம். பிஜேபி முதலில் எனக்கு, அதற்கு முன்னால் எங்கள் பாரத பிரதமர் அவர்கள். பாரத பிரதமரை பற்றி இந்த குற்றச்சாட்டு ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, சென்று கொண்டே இருக்கக்கூடிய மேகங்கள் மாதிரி கரைஞ்சு போயிடும். அவருடைய வளர்ச்சி என்றைக்குமே கரையாது. அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுன்றத இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவிச்சுக்கிறேன். எதிரிகளுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அவருடைய வெற்றியை தடுக்க முடியாது. 140 கோடி இந்திய மக்களும் அவர் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு மனிதனை வாழ வைக்க தெரிய வேண்டும். நம் நாட்டு பிரதமரை நாம் தான் கொண்டாட வேண்டும். எவனோ ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒருத்தன் சொட்டான்றதுக்காக கிடைக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொச்சப்படுத்துறது வந்து நல்லா இல்லை. மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.